அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உள்ளான சிலுவை. அப்பன் இயேசு கிறிஸ்துவின் தரிசனமே என்னன்னா, உலகத்து மக்களை, பாவிகளை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி அவர்களை சீஷராக்குவது. அதுதாங்க ஆண்டவர் இயேசுவின் தரிசனம். ரட்சிப்பும் சீஷத்துவமும் அதுதாங்க ஆண்டவருடைய தரிசனம். ரட்சித்து அவர்களை சீஷனா மாத்தணும். ஏதோ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுட்டு குழந்தை போல இருக்கிறது இல்லைங்க. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ரட்சிப்பு என்பது சிலுவைக்கு அருகே வருவது, இயேசுவை நம்புவது. இங்கதான் ரட்சிப்பு நடக்குது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்புவதும் விசுவாசிப்பதின் மூலமே ஒரு மனிதன் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து மீட்பாகி ரட்சிப்பை பெறுகிறான். எல்லா அற்புதங்களை காட்டிய உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம், முதல் அற்புதம் ரட்சிப்பு. இந்த உலகத்தில் எந்த மலைக்கு போனாலும் சரி, மடுவுக்கு போனாலும் சரி, ஆத்துக்கு போனாலும் தண்ணிக்கு போனாலும் சரி, ஒரு மனுஷனுடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. பாவம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரே இடம், பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே வல்லவர் பரிகாரி இயேசு. சிலுவையில் நமக்காக மரித்த அந்த சிலுவை நாதரின் புண்ணியத்தினால் தான் எல்லா பாவமும், சாபமும், அக்கிரமம் விலகும். பரிகாரம், பிராயச்சித்தம் இயேசுவின் சிலுவை மரணம் தான், வேற கிடையாது. ஆகவே தான் சொல்றாரு, அந்த சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, ரட்சிக்கப்படாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, ரட்சிக்கப்படாதவன் கிறிஸ்தவனே அல்ல. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். நமக்கோ தேவ பலன், தேவ பலம் உங்களை நிரப்பும். சிலுவையின் பலன் உங்களை வந்து அப்படியே தாங்கும், உங்களை நடத்தும், உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். உன் பலகீனத்தில் அவர் பலம் பூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.